Hi everyone, welcome to our channel Healthy Kitchen உணவு மயிரும். இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு மூலிகை முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை கேட்டால் மூட்டு வலிக்கு தானே அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. மூட்டு வலிக்கு மட்டும் இல்லைங்க, இது நரம்புக்கு, ஆஸ்துமாக்கு, அனீமிக்கு எல்லாத்துக்குமே இது பயங்கர இன்ஃப்ளமேட்ரி. இன்னொன்று நிறைய விட்டமின்ஸுமே நிறைஞ்ச ஒரு கீரை. இதை நான் கொழுந்து கீரையாக நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து எடுத்துருக்கிறேன். வாரம் ஒரு முறை இதை சூப்பாவோ இல்லை தோசை இட்லியாவோ ரசமாவோ நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். இன்றைக்கி இதை வச்சு எப்படி ஒரு ரசம் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி, ஒரு 7-10 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு நான் மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம் 2, ஒத்த பூண்டு 1, அதுக்கப்புறம் சாதா பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது தக்காளி பழம், பெருங்காயம், மஞ்சள் பொடி, உப்பு, இந்துப்பு. நான் சாதா புளி யூஸ் பண்ணலை, குடம்புளி. நிறைய பேர் எப்படிக்கான்னு எனக்கு பர்சனலாக மெசேஜ் கொடுத்துருக்குறீங்க. இந்த குடம்புளி இந்த மாதிரி ஊற வச்சு கழுவணும். இதில் பாருங்கள் எவ்வளோ இது இருக்குன்னு. இது பழுத்ததுக்கப்புறம் ரோட்லேயோ வாசல்லையோ போட்டு நம்ம காய வைப்போம். காய வைக்கும்போது இந்த மாதிரி இதில் அழுக்கு இருக்கும். ஸோ இந்த தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த குடம்புளியை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது எல்லா குழம்புக்குமே சாதாரணமாக நம்ம புளி போடுற மாதிரி இதையுமே போட்டுக்கலாம். இந்த புளி தான் நான் அந்த முடக்கத்தான் கீரை கூட போட்டு இன்றைக்கி ரசம் பண்ண போகிறேன். இந்த கீரை, இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே இதில் போட்டு நசுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளியோடு எல்லாம் மசிச்சு சேர்த்து ஒரு வதக்கல் பண்ணி ஒரு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது இப்போ நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த காட்டின பொருளெல்லாம் நல்லா நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது தக்காளி பழம் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு தக்காளி, நாட்டு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் நான். இது இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொரன்னு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப் மாதிரி கூட குடிக்கலாம். நீங்கள் இது சாதத்தில் போட்டு தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. நான் அப்படி இல்லை, எங்களுக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதை நல்லா கைப்பட கரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக வேலை பார்க்குறோம் அப்படின்னு மிக்சியில் அடிக்காமல் இந்த மாதிரி கையில் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. தாளித்து சாப்பிட்றவங்க தாளிக்கலாம். நான் இதை அப்படியே தான் கொதிக்க வச்சுட்டு கடைசியில், ஏன்னா நிறைய பேருக்கு தாளிப்பு இல்லாமல் அந்த பச்சை வாடை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது இந்த இலையோட பூண்டு, பெருங்காயம், இஞ்சி, ஒரு காரத்துக்கு ஒரு சின்ன பச்சை மிளகாவுமே நான் சேர்த்துருக்கேன். இந்த கலர் பாருங்கள் எப்படி நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இது நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரணும். எண்ணெயில் போட்டு வதக்கிறதுக்கு இந்த மாதிரி சேர்ந்து வரும்போது அது அந்த கலவையை ஃபுல்லாக அதோட மருத்துவ குணம் நமக்கு சேரும். நிறைய பேர் வீட்டில் முடக்கத்தான் வச்சுருப்பீங்க. அந்த முடக்கத்தான் கீரையை இந்த மாதிரி கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஒரு சூப் மாதிரி குடிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி இது அந்த முட்டு வலி எல்லா பிரச்சனையுமே, அது நரம்புக்குமே ரொம்ப பலம் கொடுக்கக்கூடியது. இப்போ எப்படி இதை நம்ம கொதிக்க வச்சு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். சூப்பரான முடக்கத்தான் கீரை ரசம் ரெடி ஆகிடும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ கரைச்சி வச்ச ரசத்தை வெறுமனே எதுவுமே சேர்க்காமல் அப்படியே தான் ஊற்றுறேன். இது நல்லா பச்சை வாடை போய் நல்லா காஞ்சி நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு தாளிப்பு கொடுத்து ரசத்தை எடுத்துடலாம். ரசத்துக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நான் ஒன்றுமே போடலை, வெறும் நல்ல எண்ணெய், 2 வரமிளகா, கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், பெருங்காயம் நம்ம இதில் சேர்த்துட்டோம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக நீங்கள் மழை காலத்துலேயோ எப்போ வேணாலும் நீங்கள் இதை ஒரு சூப் மாதிரியோ ரைஸுக்கு நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ரசம் ரெடியாக இருக்குது. நல்லா சுட சுட ஒரு சாதத்தில் ரசத்தை அப்படியே அள்ளி ஊற்றி கரைச்சி குடிங்க. முடக்கத்தான் கீரை ரசம் இந்த மாதிரி. இது சிவன் சம்பா பாரம்பரிய அரிசி நான் இன்றைக்கி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய பாரம்பரிய பொருட்கள் பார்க்குறதுக்கு நம்ம வெப்சைட் லிங்க் இருக்குது, கீழே பாருங்கள். இந்த மாதிரி சுடு சாதத்துக்கு இப்படி ஒரு சூப்பராக ரசத்தை விட்டுக்கோங்க. நான் குடிக்கிறதுக்குமே ஒரு சின்ன கப்பில் ஊற்றுறேன். நீங்கள் பெரிய கப்பில் ஒரு 3 தடவை 4 தடவை இந்த மாதிரி ரசம் வைக்கும்போது சூடாக ஒரு டீ, காஃபிக்கு பதிலாக இப்படி குடிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.